குட் மார்னிங் காய்ஸ். ஸோ இன்றைக்கான செஷனில் நம்ம இருக்கோம் கொப்பி ட்ரேடிங்கில். ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு $10 to $15 வந்து earn பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ நமக்கு ஒரு 5லேருந்து ஒரு $10 வந்து நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து ஓகே. ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 கீ லெவல்ஸ் இந்த மாதிரியான இன்டர்மீடியட் லெவல்குள்ளே வர லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீ லெவலில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பட் டிபெண்ட் ஆன் த மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்தா நம்மளால் அதில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பையர் சைட்லேருந்து ரிஜெக்ஷன் இந்த ஜோனில் வந்துருக்கு, அது ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேண்டில் விட்டு மூவுக்கு ஏற்ற மாதிரி ரிஜெக்ஷன் வரதா பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து கீ லெவல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த கீ லெவல் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏதாவது 2 ரிவர்சல் ஏரியாவை கனெக்ட் பண்ணி அதில் வந்து எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக இப்போ கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்க இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கீ லெவல் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நான் பை போயிடுவேன். ஓகே, எனக்கு ரிஜெக்ஷன் வந்துருச்சு, ப்ளஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டியாக வச்சு கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன், நான் அகெயின் இன்னொரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு ஒரு கன்ஃபார்மான ட்ரேட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பையர்ஸ் வந்திருக்காங்களான்னு பாருங்கள், பையிங் ரிஜெக்ஷன் வந்திருக்கான்னு பாருங்கள், ப்ளஸ் கீ லெவல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக ட்ரேட் பண்ண முடியும். பட் இந்த இன்டர்மீடியட் லெவலில் வந்து இன்னும் ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன அப்படின்றத நாங்கள் எங்களுடைய கோர்சஸில் உங்களுக்கு சொல்லித்தரோம். அண்ட் அதோடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் டு மூவ் எந்த சைடில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது மார்க்கெட் டு மூவ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சரல் வைஸாக அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறப்போ. ஸோ இந்த கொப்பி ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் நீங்கள் $10 ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் வின் அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரேடும் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த கொப்பி ட்ரேடிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு எங்களுடைய லிங்க்கில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ட்ரேட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பையிங் ஜோனை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அடுத்த ட்ரேட் ஓகே பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல் மூமெண்டமும் இருக்குது இந்த இன்பிட்வீன் லெவலில். பட் செல் மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு அதே மாதிரி கீழே லெவலில் வச்சுட்டு எடுக்க போகிறோம். பட் கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரெக்டான செல் மூவ். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பையரை விட செல்லர் வந்து ரொம்ப அக்ரெசிவான மூவில் இருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு செல்லர் வார இடத்துல வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர் விட்ட அக்ரெசிவான மூவ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பையர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, அதே சமயம் செல்லர் வந்து ரொம்ப பெரிய மூவை க்ரியேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அதுதான் மார்க்கெட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாதாரணமாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க லெவலை தாண்டி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கு மேலே எங்கெல்லாம் அக்ரெசிவான செல்லர்ஸ் வந்திருக்காங்களோ அந்த லெவலில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுலேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சரியான செல்லர் எங்கே வந்திருக்காங்கன்ற கீ லெவல் ரொம்ப முக்கியம் வித் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல செல்லர் கரெக்டாக வந்திருக்காங்க, எனக்கு வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நான் வந்து செல் போவேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து என்னோடய கீ ஜோன்ஸை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, கீ ஜோன்ஸில் வந்து எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா ஓகே ரிஜெக்ஷன், நான் செல் ட்ரேட் போயிடுறேன், கொஞ்சம் சேஃப் ட்ரேட் எடுத்து செல் போயிடுறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல போட்டேன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து செல்லர் அக்ரெசிவாக இருக்காங்க, ப்ளஸ் வந்து செல்லர் விட்டு கீ லெவல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அக்ரெசிவாக இருக்குது, கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பை கேண்டில். அட் த சேம் டைம் நம்மளுடைய கேண்டில் கீ லெவலில் வர ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ப்ளஸ் ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்ருக்காங்க. ப்ரீவியஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நமக்கு இது டீப் வின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ $5 வந்து இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும்
பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் இது காப்பி ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் எங்களோட லிங்க்கில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எங்களுடைய ஐடி தருவோம். நீங்கள் ஜஸ்ட் எங்களோட ஐடியை ஃபாலோ பண்ணால் போதும். மினிமமான ஒரு டெபாசிட் அமௌண்ட் போட்டுட்டிங்கன்னா ஓகே. ஸோ ரெண்டாவது ட்ரேட் நமக்கு வின் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் ட்ரேட் அனலைஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிடிஜேபிஒய் இல்லை, பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் இல்லை ட்ரேட் எடுப்போம். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அனாவசியமாக எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா உங்களால் வந்து அதில் வந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ உங்கள் மைண்ட் செட் தான் உங்களுக்கு எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே. ஸோ ஓகே. ஸோ நான் ஒரு $4 வச்சுக்கிறேன். ஸோ $496 வரைக்கும். ஸோ நமக்கு ஒரு $10 வந்து ப்ராஃபிட் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு 5 to 10 இருந்தால் போதும். ஓகே, வெயிட் பண்ணலாம். லெட்ஸ் எல்எஸ் மார்க்கெட் பார்ப்போம். எனக்கு ப்ராப்பர் செட்டப் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ அதை கவனிச்சிருப்பீங்க. ஓகே, பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, கண்டினியூஷனுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரீவியஸில் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டண்ட்டை வந்து ஆல்ரெடி வந்து டச் பண்ணியிருக்கு அகைன். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து ஒரு செல் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, செல். ஸோ இந்த இடத்துல நான் செல் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா செல் மூமெண்டத்தில் இருக்குது. பையர்ஸ் வந்து ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க. ஸோ பெருசாக வந்து பையர்ஸ் விட்டு மூவ் இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல வந்து பை கேண்டலோட முடியுது. அந்த பை கேண்டல் சோன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். அந்த லெவல்லேருந்து பார்த்தா மார்க்கெட் வந்து லோ வந்து உடச்சிட்டு கீழே வரதை பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம் இன்னும் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு. எஸ், இது வந்து நம்ம 30 செகண்ட்ஸில் கொடுத்துடணும். ஸோ ப்ராஃபிட். ஸோ நம்மளுடைய $10 டார்கெட்டை நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கும் இந்த காப்பி ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணிக்கணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.